வணக்கம் உறவுகளே. மை சிம்பிள் டைரி சேனல் வழங்கும் ஒரு சின்ன சிறுகதை தான் பார்க்க போறோம். அன்பு உலகை ஆளும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு சின்ன புரிதல், அதை பத்தின ஒரு சில வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கணவனுக்கு வீட்டில் காஃபி ஊற்றி கொடுத்தாள் மனைவி. உள்ளே ஒரு எறும்பு கிடந்தது. அதை கண்ட கணவன் காஃபியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான். காஃபியை வீசினான். விளைவு சண்டை. சந்தோஷமான வீடு 3 நாள் துக்க வீடாக மாறிவிட்டது. இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்தது. அந்த வீட்டில் உள்ள கணவன் காஃபியில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தான். அவன் மனைவியை மெதுவாக அழைத்து சொன்னான், உன் காஃபிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்புதான். உன் காஃபிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பார். இதுபோல் ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே. மனைவி சிரித்தாள். தன் தவறையும் உணர்ந்தான். அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாக பாதுகாத்தாள். அதனால் காஃபியில் எறும்பு சாகவில்லை, அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதில்தான் உள்ளது. எனவே ஒரு அன்பா எந்த ஒரு இதையும் நம்ம எடுத்து சொல்றப்ப யாருமே எதையுமே புரிஞ்சுக்குவாங்க. அதுவே நம்ம கோபத்தோட சொல்றப்ப அவங்களும் தன்னோட இருந்த கோபத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அதனால என்னைக்குமே மற்றவர்களுக்கு ஒரு தவறை நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்ற அதை சொல்ற விதம்ன்றது ஒண்ணு நமக்கு இருக்கிற ஒரு மெயின் ரீசனே என்னன்னா நம்ம சொல்ற விதம் தான். நம்ம ஒருத்தவங்கட்டுக்கு மதிப்பு கொடுத்தா அதே மதிப்பு நமக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம எடுத்து சொல்ற விதமும் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணும். என்னோட சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி. முக்கியமா லைக் போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.